ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சரோவாரி டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம சரோவாரி டியூட்டோரியல் கிளாஸில் நம்ம சில்க் த்ரெட்டில் நம்ம எண்ணாட் ப்ராக்டிஸ் வந்து போடுறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ சில்க் த்ரெட் வச்சு எப்படி எண்ணாட் வந்து போடணும், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் நம்ம சேப்ஸ் ப்ராக்டிஸ் வந்து எப்படி நீட்டாக ஷார்ப் எட்ஜஸ் எல்லாமே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் எப்படி எண்ணாட் போடணும், ஜரி த்ரெட்டில் எப்படி சேப்ஸ் ப்ராக்டிஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நல்லாவே ப்ராக்டிஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ ஜரி த்ரெட்டில் நீங்கள் நல்லா செஞ்சு வந்து போடுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா மட்டும்தான் சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் 50% நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சில்க் த்ரெட்டில் செஞ்சு வந்து போட ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ ஜரி த்ரெட்டில் ஒரு 100% நீங்கள் எஃபர்ட் போட்டு 100% நல்லா ப்ராப்பராக படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் எடுக்க முடியும். உங்களுக்கு பழக்கமும் ஆகும். ஸோ உங்களுக்கு கையில் வந்து ஸ்பீடும் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு நல்லாவே ஸ்பீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்ஷனில் சேப்ஸ் ப்ராக்டிஸ் இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டோம், சேப்ஸில் வந்து போட்டு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்காமல் ரிப்பீட்டடாக லைன் போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ ப்ராக்டிஸ் எடுக்க தான் உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஸோ ஆரியில் வந்து நீங்கள் நல்லாவே வரணும், ப்ளவுஸ் போடுற அளவுக்கு ஸ்பீடு வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ ஜரி த்ரெட்டில் நம்ம சேப்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட்டில் எண்ணாட் ப்ராக்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 8ல் எண்ணாட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட்டை வச்சு சேப்ஸ் ப்ராக்டிஸும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சேப்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி அதில் வந்து நம்ம சேப்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜரியில் என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ண போகிறோம். ஜரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக வந்து எடுத்து நாட் போட்டு நம்ம வந்து பழகியிருப்போம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக, அதாவது ஒரே ஒரு முடிச்சு சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் மட்டும் எடுத்திருப்போம். ஆனால் நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குறப்பவே இந்த மாதிரி 2 நூல் வாங்கிக்கோங்க. வாங்குறப்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே கலர் நூல் 2 நூல் வாங்கிக்கோங்க. ஏன் நான் 2 நூல் வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு கலர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கலர் தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதே கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் 2 கலர் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ உங்களுக்கு கலர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதே கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி 2 கலர் வந்து வாங்கிக்கோங்க. உங்கள் கிட்ட சப்போஸ் பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு கலர் மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு கலர் வாங்கிட்டு பாபின் வாங்கிக்கோங்க. அதாவது டெய்லரிங்கெல்லாம் யூஸ் பண்ணுற பாபின் வந்து நீங்கள் ஷாப்பில் கேட்டாலே கிடைக்கும். டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்குற ஷாப்பில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு எங்கே கிடைக்குமோ அங்கே கேட்டிங்கனாலே பாபின் கொடுப்பாங்க. அந்த பாபின் ஆல்ரெடி டெய்லரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ அந்த பாபினில் வந்து நீங்கள் மிஷின் வச்சு நம்ம பாபின் எப்படி வைண்ட் பண்ணுவோம், பாபின் வைண்டர் வச்சு அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சப்போஸ் பாபின் வைண்ட் பண்ணுறதுக்கு மிஷின் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் கையாலேயே வந்து சுற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் பாபினில் வந்து கொஞ்சம் நூல் மட்டும் சுற்றிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம ரெட்டையாக எடுக்கணும். ஸோ அதனால் ஒரே கலர் வந்து 2 நூல் நம்மக்கிட்ட தேவைப்படும். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் எண்ணாட் வந்து நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி 2 நூல் நான் வந்து எடுத்திருக்கேன். 2 நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்டில் வந்து எண்ணாட் போட்டுக்கோங்க. எப்பவும் போல் வந்து எண்ணாட் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி எண்ணாட் வந்து போட்டதுக்கப்புறமா கையில் வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி தொங்க விட்டுட்டு ரெட்டையாக தான் எடுத்துக்கணும். நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், ரெட்டையாக தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், நான் ரெட்டையாக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரெட்டையாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி டபுளாக எடுத்துக்கோங்க. ஸோ ரெட்டையாக எடுத்துட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ரெட்டையாக எடுத்திருக்கேன். ரெட்டையாக எடுத்துகிட்டு எண்ணாட் வந்து எப்பவும் போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஆள்காட்டி விரலில் தொங்க விட்டுட்டு இந்த மாதிரி மிடில் ஃபிங்கர் வழியாக நம்ம வந்து ஹோல்டு பண்ணி கட்டை விரலால் அழுத்தி பிடிச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹேண்டில் வந்து வச்சுக்கணும். ஸோ ஓகே, இப்போ நீடில் எடுத்துக்கலாம். ஸோ நீடில் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நீடில் வந்து நான் வந்து அயன் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து அயன் நீடில் எடுத்திருக்கேன். அயன் நீடில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி
2 நூலும் சேர்ந்து அப்படி தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு லூப்பும் நம்ம போடுறப்போ இந்த மாதிரி 2 நூலும் சேர்ந்து அப்படி தான் நம்ம கொக்கியை வச்சு ஹோல்டு பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் என்ன போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நல்லாவே கவனிச்சுக்கோங்க. அதனால தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்தே பிகினர் எல்லாருமே வந்து ஆரி ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பழகலாம். ஸோ நம்ம ஆரி கிளாஸும் வந்து எடுத்துகிட்ருக்கோம், ஃப்ரீயாகவே தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணினா போதும். ஸோ ஜாயின் பண்ணணும், புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹோல்டு பண்ணணும். 2 நூலையும் சேர்ந்து அப்படி தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் கீழே நம்ம ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிட்டு கிளாத்துக்கு கீழே கொண்டு போயிட்டு இந்த 2 நூலும் சேர்ந்து அப்படி தான் எடுக்கணும். இப்போ நான் ஆரி ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ சில்க் த்ரெட் எண்ட் நாட் ப்ராக்டிஸ் அப்படின்னு எழுதிட்டு கிளாஸ் 8 அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இங்கிருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து லெஃப்ட் டு ரைட் சைடு வந்து நான் வந்து ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இப்படி கீழே, அதாவது நம்ம நீடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் ரைட் சைடு பக்கமாக பார்த்து இருக்குது. ஸோ இப்போ வந்து கீழே இருக்கிற த்ரெட்டை ஹோல்டு பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேலே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு நம்ம எந்த சைடு போகிறோமோ அந்த சைடு நம்ம ஆப்போசிட்டில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தான் அடுத்த டைரெக்ஷனுக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ 2 நூலையும் சேர்ந்து அப்படி தான் நம்ம மூவ் பண்ணணும். இப்போ நம்ம எண்ணாட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி குத்துங்க, சுற்றுங்க, மேலே இழுத்து ஜஸ்ட் நீடில் வந்து ட்விஸ்ட் பண்ணுறோம், குத்துறோம். கீழே இருக்கிற த்ரெட்டை ரைட் சைடில் சுற்றி மேலே இழுத்து ஜஸ்ட் பேக் ஃப்ரண்ட், குத்தி சுற்றி மேலே இழுத்து பேக் ஃப்ரண்ட். 2 நூலையும் சேர்ந்தா அப்படி தான் நம்ம எடுக்கணும். ஸோ கீழே ரைட் சைடில் சுற்றிட்டு மேலே இழுத்துட்டு ஜஸ்ட் பேக் ஃப்ரண்ட். பாருங்கள், இப்போ ஒரு நூல் தனியாக வந்துடுச்சு. மறுபடியும் நீடிலில் வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து உங்கள்கிட்ட நீடில் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட்லேருந்து விலகிருச்சு அப்படின்னா நீங்கள் மெதுவாக நீடில் த்ரெட்டு கட் ஆகாமல் மறுபடியும் வந்து கொக்கியை கொண்டு போய் 2 நூலையும் சேர்ந்தா அப்படி கொக்கியை ஹோல்டு பண்ணிக்கோங்க. அதாவது உள்ளே வந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் கீழே இருக்கிற த்ரெட்டை சுற்றிக்கிறோம், மேலே எடுத்து ஜஸ்ட் பேக் ஃப்ரண்ட், குத்தி சுற்றி மேலே எடுத்து ஜஸ்ட் பேக் ஃப்ரண்ட். சில்க் த்ரெட் மட்டும் நம்ம கவனமாக வந்து ஸ்டிச் போடணும், கவனமாக வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஜரி த்ரெட் மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது. ஏன்னா த்ரெட்டு வந்து சம்டைம்ஸ் வந்து கட் ஆகும். ஓகே, இப்போ எண்டு வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ 2 வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஒரு லூப் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்த லூப். இப்போ இந்த லூப்புக்கு உள்ளேயே இன்னொரு லூப் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு லூப் நான் கொண்டு வந்துட்டேன். இதுதான் வந்து 2வது லூப். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லூப் கொண்டு வந்திருக்கேன். இது 2வது கொண்டு வந்த லூப். இப்போ இந்த 2வது லூப் வழியாக ஃபஸ்ட்டு லூப்பை வந்து நம்ம ஹோல்டு பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 2வது கொண்டு வந்த லூப். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லூப். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லூப் வழியாக செகண்ட் லூப் கொண்டு வரணும். செகண்ட் லூப் கொண்டு வந்துட்டு அந்த செகண்ட் லூப் வழியாக தான் நம்ம ஃபர்ஸ்ட் லூப்பை வந்து கொக்கியில் மாட்டி இழுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் லூப், இது வழியாக இன்னொரு லூப் கொண்டு வரணும். ஸோ 2வது ஒரு லூப் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த 2வது லூப் எடுத்ததுக்கு உள்ளே விட்டு ஃபஸ்ட் லூப்பை ஹோல்டு பண்ணிவிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா நாட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான், நாட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த எண்ட் நாட் வந்து நம்ம இப்படியே விடக்கூடாது. இப்போ கீழேருந்து நீடில் இதை முடிச்சு போட்டதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இந்த டைரெக்ஷனில் வர்றேன். பின்னாடி லாக் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி உண்டா குத்தி சுற்றி மேலே எடுத்து ஜஸ்ட் பேக் ஃப்ரண்ட்.
இப்ப எப்பவும் போல வந்து எண்ட் வரைக்கும் இந்த மாரி லூப் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட் வச்சு. அதுக்கப்புறம் இந்த மாரி லூப் கொண்டு வந்துட்டு, எண்ட் நாட் வந்து நம்ம எப்பவும் போல நாட் போட்டுறணும். ஃபர்ஸ்ட் ஒரு லூப் எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் லூப் வழியா செகண்ட் லூப் கொண்டு வரணும். அந்த 2வது லூப் வழியா ஃபர்ஸ்ட் லூப்ப ஹோல்ட் பண்ணி கீழ இருக்க த்ரெட் எடுத்தீங்கன்னா, நாட் வந்து ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான் பட்டுன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்ப அதே மாதிரி இன்னொரு லைன் வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்பவும் போல தான் குத்தி சுத்தி மேல இழுத்து பேக் ஃப்ரண்ட், குத்தி சுத்தி மேல இழுத்து ஜஸ்ட் பேக் ஃப்ரண்ட் இந்த மாதிரியே செயின் ஸ்டிச் வந்து எப்பவுமே கன்டினியூவா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ட் நாட் வந்து எப்பவும் போல போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லூப் வந்து பெரிய லூப்பா கொண்டு வந்தாச்சு. இந்த கொண்டு வந்த லூப் வழியா இன்னொரு லூப் கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு கீழ இருக்கிற த்ரெட் இழுத்தீங்க அப்படின்னா நாட் வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்ப அப்படியே நம்ம விடக்கூடாது. கீழ இருக்கிற த்ரெட்ட வந்து மேல நீட்டிட்டு இருக்கிறத நீடில் வச்சு இந்த மாரி உள்ள இழுத்து விட்டுக்கோங்க. கீழ அதாவது ஃப்ரேமுக்கு கீழ கொக்கிய உள்ள கொண்டு வந்து இந்த மாரி நாட்ட கீழ கொண்டு போய்க்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல சில்க் த்ரெட்ல எப்படி என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீடைல்டா பார்த்துட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லா பிகினருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம சேப்ஸ் பிராக்டிஸ்ல சில்க் த்ரெட் வச்சு எப்படி நீட்டா போடணும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.